ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பாட, அவரை உயர்த்த, அவரை என்னுடைய நாமத்தை நாம் போற்ற நாம் இந்த நாளிலே வந்திருக்கிறோம். ஆமென். அவர் செய்த ஒரு வாரம் முழுவதும் நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போறோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனமாக நம் தேவனை உயர்த்தி பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் என்று சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தி நாம் பாடி அவரை போற்றுவோமாக. கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மலை நீரே, நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, வெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, வெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள்
அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு தொழுகிறேன், நன்றியோடு போற்றுகிறேன் ஏசையா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறேன், நன்றியோடு வணங்குகிறேன், நன்றியோடு பாடுகிறேன் ஏசையா. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு தொழுகிறேன், நன்றியோடு போற்றுகிறேன் ஏசையா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறேன், நன்றியோடு வணங்குகிறேன், நன்றியோடு பாடுகிறேன் ஏசையா. என் தேவன் நல்லவர், உலகின் இரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவன் உள்ளவர். என் தேவன் நல்லவர், உலகின் இரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவன் உள்ளவர். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே ஏசையா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே ஏசையா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு தொழுகிறேன், நன்றியோடு போற்றுகிறேன் ஏசையா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறேன், நன்றியோடு வணங்குகிறேன், நன்றியோடு பாடுகிறேன் ஏசையா. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு தொழுகிறேன், நன்றியோடு போற்றுகிறேன் ஏசையா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறேன், நன்றியோடு வணங்குகிறேன், நன்றியோடு பாடுகிறேன் ஏசையா. என் தேவன் நல்லவர், உலகின் இரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவன் உள்ளவர். என் தேவன் நல்லவர், உலகின் இரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவன் உள்ளவர். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே ஏசையா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே. நன்றியோடு நன்றியோடு தொழுகிறேன், நன்றியோடு தொழுகிறேன், நன்றியோடு போற்றுகிறேன் ஏசையா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறேன், நன்றியோடு வணங்குகிறேன், நன்றியோடு பாடுகிறேன் ஏசையா. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு தொழுகிறேன், நன்றியோடு போற்றுகிறேன் ஏசையா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறேன், நன்றியோடு வணங்குகிறேன், நன்றியோடு பாடுகிறேன் ஏசையா. என் தேவன் நல்லவர், உலகின் இரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவன் உள்ளவர். என் தேவன் நல்லவர், உலகின் இரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவன் உள்ளவர். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே ஏசையா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே ஏசை. துதிகன மகிமையெல்லாம்
மகிமை எல்லாம் அவருக்கே நாம் செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகு முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகு முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் காத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க வைத்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. தாய் உருவாகு
கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிமா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படிமா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படிமா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படிமா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிமா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிமா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. வேற ஆசையே இல்ல, 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 வேற ஆசையே இல்லப்பா. ஒன்றும் உருவாகுமோ போதே. ஓ ஹalleluya. தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்தி
சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உம் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே.
நன்றியோடு ஒரு பாடலை பாடுவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே என்று முழு மனதோடு நன்றி உள்ளத்தோடு நாம் பாடி தேவனை ஆசீர்வதிப்போம். என்னை
கரங்களை உயர்த்தி நம் தாயும் தகப்பனுமானவரே, அவரே நம்மை இன்று நாள் பிரியமானவர்களே, நாம் வேதத்தை எடுத்து சில வசனங்களை பார்ப்போமாக. இன்றைக்கு என்னுடைய தலைப்பானது டைனமிக் உமன். என்ன உமன்? டைனமிக் உமன். அது யார், எப்படி என்ன காரியத்தை, அந்த டைனமிக் உமன் யார் என்று நான் அப்புறம் தொடர்ச்சி அவங்க பிரசங்கத்தில் சொல்கிறேன். ஸோ இன்று இனிய அன்னை திருநாள், அன்னையுடைய மதர்ஸ் டே இன்றைக்கு முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன் பிரியமானங்களே, இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தாய் தகப்பனை கொண்டாடுங்க. இந்த நாள் கொண்டாடிட்டு அதோட க்ளோஸ் சப்ஜெக்ட் இல்லை. ஸோ ஒவ்வொரு பிள்ளைகள் நினைவு கூறுங்கள் உங்கள் தாய் தகப்பனை. இன்றைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவங்க விசேஷமானவர்கள் தான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும், அவர்களை நீங்கள் கனம் பண்ணணும். ஏன்னால் தாய் தகப்பனை தான் எதுவுமே எதிர்பார்க்காமல் செய்கிறவங்க. அவங்க சமைக்கிறாங்க, நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம நன்றி கூட சொல்ல மாட்டோம் சில வேளையில். பிள்ளைங்க நாம் நன்றி சொல்ல மாட்டோம். ஸோ அவங்க எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறவர்கள். எவ்வளோ பணங்கள், எவ்வளோ நேரங்கள் குடும்பத்துக்காக செய்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. ஆனால் எப்போனாச்சும் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறாங்களா? பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்க செய்த செலவுகள், அவங்க செலவு பண்ணின பணம், நேரத்தை எல்லாமே அவங்க மீண்டும் உங்கள்கிட்ட கேட்டாங்க என்றால் நீங்கள் கொடுக்க முடியாது. ஆனாலும் அவங்க எதிர்பார்க்கலை. ஆனால் எப்போதும் உங்களுக்காக, உங்கள் வெற்றிக்காக, உங்களுடைய ஜெயமுள்ள வாழ்க்கைக்காக சந்தோஷப்படுகிற ஒரு இருதயம் இருக்குமானால் அது தாய் தந்தையோடைய இருதயம்தான். அல்லேலூயா. உங்களிடத்துலேருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சிரிக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக அவங்க அழுவாங்க, அதுக்காக அவங்க தியாகமாக இருக்கிறாங்க, அதுக்காக அவங்க வேதனையாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சிரிக்கணும். அதுதான் ஒரு தாய் தகப்பனுடைய ஒரு காரியமாக இருக்கின்றது. சில வேளையில் சில காரியங்களை நான் யோசிக்கும் போது, எப்படி தான் தாய்மார்கள் அவர்கள் 9 மாதம் பிள்ளையை சுமந்து கொண்டு அவங்க நடக்கிறாங்க என்று. ஆண்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொப்பை இருக்கும், சில தொப்பை பெருசாக இருக்கும், சில தொப்பை சின்னதாக இருக்கும். ஆனால் குமிய முடியாது, எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். குனிந்து ஒரு காரியத்தை எடுக்கவோ அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன்னா தொப்பை பெருசாக இருக்குது. ஆனால் அதே போல் ஒரு தாய், அவரோட வயிறை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்க உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, குமியும் போது அவங்க கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? உங்களுக்கு தொப்பை வந்தால் தெரியும் எவ்வளோ கஷ்டம் என்று. அதை நானும் உணர்ந்திருக்கிறேன், எப்படி தான் அவங்க சமாளிக்கிறாங்க என்று. சொன்னாலே தாய் தகப்பனுடைய தியாகத்துக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. ஆமேன். இந்த உலகமே சேர்த்து வச்சு நீங்கள் தாய் தகப்பனுக்கு செய்தாலும் அது ஈடாகாது. ஒரு நல்ல உள்ளங்கள் அவர்கள் தான். ஸோ இன்று அவர்களை நாம் நினைக்கவும், அவர்களை குறித்து பேசவும் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு மதர்ஸ் டே. ஸோ ஜூன் மாதம் ஃபாதர்ஸ் டே. அதே வேளையில் நாம் பெற்றோர் தினத்தை வைத்திருக்கிறோம். அன்று நிகழ்ச்சிகளும் ஆகாரங்கள், பரிசுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் நம்ம ஒரே நாளிலே இந்த காரியங்களை செய்யலாம் என்று இருக்கிறோம். ஸோ இன்று நாள் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். பிரியமானவர்களே, இன்று ஒரு தாய் அல்ல ஒரு பெண் அல்ல ஒரு மனைவி, அவள் இருவரும் மூவரையும் அவர் ஒன்றாக பார்த்து நான் பேச விரும்புகிறேன். பொதுவாக இருக்கிற ஒரு பெண் அல்ல ஒரு மனைவியாக இருப்பவள் அல்ல ஒரு தாயாக இருக்கிறவள், அவர்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இன்று பிரியமானவர்களே, ஒரு பெண்ணை நீங்கள் நினைத்தால் அவர்கள் உங்கள் மனதில் என்ன வருகிறது? ஒரு பெண்ணை பார்க்கும்போது, ஒரு தாயை பார்க்கும்போது, ஒரு மனைவி பார்க்கும்போது நீங்கள் எவ்விதமாக நம் மனதிலே அவர்கள் தோன்றுகிறார்கள்? அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உலகத்திலே ஒரு பெண்ணை எப்படியாக மதிக்கிறார்கள், எவ்விதமாக பார்க்கிறார்கள் என்று பார்க்கும்போது, அநேக இடத்துல பெண்கள் மதிக்கப்படுவதில்லை. அதிக இடத்துல பெண்கள் தான் அதிகமாக ஆண்களை காட்டிலும் துயரத்திலும், துன்பத்திலும், கண்ணீரிலும், வேதனையிலும் அவர்கள் அபியூஸ் மட்டுமல்ல, அவர்கள் அடிமைதனத்தில் அவர்கள் ஒரு பொருளாக பல இடத்துல பெண்களுடைய நிலை அப்படி இருக்கின்றது. பெண்கள் பார்க்கும்போது அவங்க ஒரு செகண்ட் கிளாஸ் மாதிரி, அல்ல எந்த கிளாஸும் இல்லாத போல இருக்கிறார்கள். ஆண்கள் நினைக்கிறார்கள் அவர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று. அவங்க தான் தலை அப்படின்ட்டு நினைக்கிறதுனாலே அவங்க தான் பெரிய ஆள், பெண்கள் ஒன்றுமே இல்லை.
ஸோ பெண்களை குறித்து நாம் நினைக்கும் போது சிலர் நினைக்கிறாங்க அவங்க அவங்க வந்து ஓரத்தில் உட்கார்ந்துருக்கணும், அவங்க அதுக்கு தான் லாக்கி, அவங்க எதுவுமே பேசக்கூடாது, எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, அதுதான் நல்ல மனைவின்னு நினைக்கிறாங்க. சொல் பேச்சு கேட்கணும், எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே எந்த ஐடியாஸும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, எந்த காரியத்தை நீ யோசிக்கக்கூடாது, எந்த காரியத்தை நீ சொல்லக்கூடாது, நீ அப்படியே இருக்கிற இடத்துல இரு என்று சில நேரத்தில் சிலர் பெண்களை அந்த மாதிரி ஒரு நிலையில் வைத்திருக்கிறார்கள். தாய் கூட பாருங்கள், பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்கள் சிறு வயதிலே பல காரியங்களை கற்றுக் கொடுத்து போதித்து, இப்படி செய்யுமா, அப்படி செய்யாத, இப்படி செய்யா சொல்லி 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 வளர்த்து ஒரு பருவம் வருகிறது. எல்லா நேரத்தில் அம்மா கையை பிடிச்சிக்குவாங்க, அப்பா கையை பிடிச்சிக்குவாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது எனக்கு ஒன்றும் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கிற ஒரு பருவம் வந்தோன்னே தாய் தகப்பனை எந்த நிலையில் கொண்டு போகிறோம் பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமே தெரியாத போது தாய் தகப்பன் தான் எல்லாமா இருக்கிறாங்க, இன்னொரு காரியத்தையும் நம்ம கேட்டு செய்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அவர்கள் சொல்கிறத அவங்க என்ன ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு படிப்பில் என்னத்தை நீங்கள் சொல்ல, என்னத்தை நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும்னு சொல்லி ஒரு காலகட்டம் வந்துடுது. அதெல்லாம் ஒரு தாய் தகப்பனுக்கு மிகுந்த வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உலகம் மட்டுமில்லை, சில நேரத்தில் வீட்டில் கூட பெண்களை நம்ம அப்படி நினைக்கலாம், நீ செகண்ட் கிளாஸ், நீ ஒரு ஓரத்தில் உட்காரு, அப்படி இரு, அதுதான் உன் நிலைமை என்று சில நேரத்தில் அநேக இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கின்றது. சில நேரத்தில் புருஷனை மாற்றமில்லை, பிள்ளைகளும் தாய்மார்களை அவ்வளவு லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி காரியம் நம் மத்தியில் இருக்கக்கூடாது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது 1 பேதுரு 3 நீங்கள் எடுத்து வாசிக்க வேணாம், அந்த இடத்துல பேதுரு சொல்கிறார், பெண்களானவர் பலவீனமான பாண்டம். அவங்க யார்? பலவீனமானவர்கள் அப்படின்ட்டு பேதுரு சொல்கிறார். பலவீனமான பாண்டம். அப்போ பலமுள்ள பாண்டம் யார்? ஆண்கள். பெண்கள் யார்? பலவீனமான பாண்டம். அது எதை குறிக்குது என்றால் சரீரத்தை தான் குறிக்குது, சரீரத்தை குறிக்கிறது. பலவீனமான பாண்டம் என்று சரீரத்தை தான் குறிக்கிறது. இந்த பலவீனமான பாண்டம் என்று சொல்லும் போது கூட சில நேரத்தில் பெண்கள், உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், அதிகமாக ஏமாந்து போகிறவங்க பெண்கள் தான் தெரியுமா? அதிகமாக சீக்கிரமாக நம்புறவங்களும் பெண்கள் தான். ஆசை காட்டி மோசம் போகிறவங்களும் பெண்கள் தான் அதிகமாக. சில வேளை சொந்த புருஷனால அதிக பேர் ஏமாற்றப்படுகிறாங்க, சொந்த பிள்ளையினால கூட சில நேரத்தில் பெற்றோர்கள் ஏமாற்றப்படுகிறாங்க. ஏன்னா ரொம்ப நம்புவாங்க, நம்பி ஏமாந்து போகிறவங்க அதிகமாக பெண்கள் தான். எதையும் நம்புவாங்க, சீக்கிரமாக விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா அன்பு அவங்கள அவ்வளோ தூண்டி எல்லாமே நம்ப வச்சிருது. இது எங்கே ஆரம்பிச்சிச்சு சொல்லுங்கள்? ஏடன் தோட்டத்தில் ஆரம்பிச்சிச்சு. அவன் நம்பினான், பிசாசு சொல்கிற எல்லாத்தையும் நம்பி மோசம் போனான், ஏமாந்து போனான். அங்கே ஆரம்பித்தது. இது வரைக்கும் இன்றைக்கி அநேக பெண்கள் ஏமாற்றப்படுவது, நம்புவது, அந்த காரியத்தில் சிக்கி கொள்கிறாங்க. நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் யார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண்களை குறித்து, தாய்மார்களை குறித்து. சில நேரத்தில் பிள்ளைங்க கூட சில நேரத்தில் அம்மா அப்பாவை ஏமாற்றிடுவாங்க. நம்ம நம்பி சில நேரத்தில் அப்படியே இருப்போம். அதனால் பெண்கள் பல கோலத்தில் பல விதத்தில் அவர்கள் சம்மந்தப்படுகிறார்கள். பலவீனமான பாண்டம், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் அப்படி தான் ஓரத்தில் அப்படியே வச்சு ஒதுக்கி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகத்தில் பெண்களை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்கள். சொன்னால் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, நான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே நான் ஒரு டைனமிக் உமனை பார்க்குறேன். ஒரு தேவனால் ஒரு பலன் நிறைந்த, ஒரு ஆற்றல் நிறைந்த, ஒரு சுறுசுறுப்பான, ஒரு துடிப்பான ஒரு பெண்ணை அந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிறேன். ஒரு பலவீனமான பெண் அல்ல, ஞானம் உள்ளவள், புத்தி உள்ளவள், சுறுசுறுப்பானவள், துடிப்பானவள் என்று ஒரு பெண்ணை பைபிள் வர்ணிக்குது. அல்லேலூயா.
எத்தனை பேர் தாய்மார்கள் நீங்கள் நம்புறீங்க நீங்கள் ஒரு துடிப்பான ஒரு டைனமிக் உமன்? யூ ஆர் த சூப்பர் உமன். என்ன பைபிள் சொல்லுதுங்க, அதை நான் இப்போ பேச போகிறேன். நீங்கள் ஒருவேளை உங்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, மற்றவங்க எப்படி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல் நினைங்க, ஐ எம் சூப்பர் உமன். நான் ஒரு துடிப்பான பெண். சொல்லுங்க, நான் ஒரு சுறுசுறுப்பான பெண். இன்றைக்கு சபையில் இருக்கிற அநேக தாய்மார்களை வச்சு தான் நான் செய்தி எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் எவ்வளவு துடிப்பாக இருக்கிறார்கள், எவ்வளவு அவங்க சுறுசுறுப்பான காரியங்களை செய்கிறது எல்லாமே. வயசு போனாலும் சரி, அவங்க அப்படியே சோர்ந்து போய் உட்கார்றதில்ல. அவங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்போடு துடிப்போடு செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அந்த பெண்மணிகளை குறித்து, தாயை குறித்து தான் நான் இன்று இங்கே நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு பெண்ணுடைய படத்தை பார்க்குறோம். எப்படிப்பட்ட ஒரு பெண் என்று ஒரு படம் அங்கே வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அது நீங்கள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10லிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நீண்ட பகுதியை வாசிக்க கேட்போம். நீண்ட பகுதி. ஆனால் நீங்கள் அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நீங்கள் இருப்பது தான் தேவனுடைய திட்டமாகவும் சித்தமாக இருக்கிறது. அதை சத்தமாக எலிசபெத் வாசிப்பாங்க. ஒரு கைகளை தட்டுங்க. த டைனமிக் உமன் எலிசபெத் இப்போ வந்து படிப்பாங்க. குணசாலியான ஸ்திரீ கண்டு பிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சனனையும் தேடி தன் கைகினா உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பளத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை இரட்டினத்தினால் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதறி பிடிக்கும். சிறுமையானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் ரட்டுறுப்பை உடுத்தியிருந்தால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தானங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறார். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகள் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவர், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு ஸ்திரீ அல்ல ஒரு தாய் எவ்விதமாக இருப்பார்கள் என்று அருமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இது நம்மள பலத்தினால் அல்ல, தேவனுக்கு நாம் பயந்து இருந்தோம் என்றால், கர்த்தரை நம்பி இருந்தோம் என்றால், நிச்சயமாக ஒவ்வொரு தாய்மார்களை ஆண்டவர் ஒரு இயற்கைக்கு அப்பாலப்பட்ட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி உமன் அவங்கள மாற்ற முடியும். அல்லேலூயா. நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தால் இப்படிப்பட்ட ஆற்றல், இப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ளே காணப்படும். எவ்வளவு அழகான ஒரு பிக்சரை நம்ம பார்க்குறோம். ஒரு பெண்ணாக எப்படி இருக்கணும் பைபிள் அழகாக வர்ணிக்குது. ஆனால் என்ன ஒரு ஆச்சுன்னா, இது சாலமோனுடைய தாயார் சாலமோனுக்கு இப்படிப்பட்ட பெண்ணை நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு ஆண்களுக்கும் ஒரு திருமணம் செய்யாதவங்களும் உங்களுக்கு இந்த காரியம் முக்கியமான ஒரு கேள்வியோடு ஆரம்பிச்சிருக்கிறது. அங்கே என்ன கேள்வி ஆரம்பிச்சிருக்குன்னா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணத்தை தான் கண்டுபிடிக்கணும், அழகையும் கலரையும்
மூக்கையும் மிடியும் தலையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. குணசாலியான ஸ்திரீ, அல்லேலூயா. வெளி தோற்றத்தை பார்த்து கவர்ந்து மயங்கி விழுந்துடாத. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்கிறது. அப்போ கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய தேவை. எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வர்றது அல்ல, அது புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று இன்றைக்கி அநேக பேர் தவறாக சொல்லி கொண்டிருக்க. எல்லாமே தேவனிடத்திலிருந்து வரலை, எல்லாமே தேவனிடத்திலிருந்து வரலை. ஆனால் கண்டுபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கண்டுபிடித்தால் அவள் எப்படிப்பட்டவளாம், அவளுடைய விலை, அவருடைய விலை எப்படிப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தவகை. ஆமென். முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பெண்ணு எப்படிப்பட்டவனா, பொண்ணு வெள்ளி முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தவளாயிருப்பவர். ஹல்லேலூயா. அப்போ தேவ வேத வசனம் என்ன சொல்லுது ஒரு பெண்ணை குறித்து? அவள் விலைமதிக்க முடியாத முத்து. அவள் அந்த குடும்பத்துக்கு சரி, அந்த கணவருக்கு சரி, அந்த பிள்ளைக்கும் சரி, அப்படிப்பட்டவளாக இங்கே நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு இங்கே ஒரு குணசாலி என்று சொல்லும் போது நான் எப்படியாக நான் பார்க்கிறேன் என்றால், ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பெண் இன்று இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதே வேளையில் ஒரு சுறுசுறுப்பான, உற்சாகமான, 3ஆம் வசனத்தை படிங்க, அங்கே வசனம் வர பாருங்க. சாரி, அது 13ஆம் வசனமா? உற்சாகத்தோடு, உற்சாகம், அதான் சொல்ற உற்சாகனா அவர் பெரிய ஆற்றல் நிறைந்தவர். பெண்கள் எப்போதும் எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாச ஜேக்க வேண்டியதான் ஆமின்னு சொல்கிறாரு. மற்றவங்களாம் சொல்லுங்க பாச ஏதாவது அப்படியா. பெண்கள் எப்போதும் உற்சாகமாக இருக்கணும். இந்த பெண் எப்படி இருக்கா? எப்படி உள்ளவ? உற்சாகமாக. சொன்னீங்க அப்படியே சோர்ந்து போய் கணவருக்கும் கடுப்பாயிரும். நீங்கள் ஒரு மாதிரி இப்படியே சோம்பேறியா ஒரு இடத்துல அப்படியே பலவீனமாக இருந்தீங்கன்னா சுற்றி பக்கம் எல்லாம் பலவீனமாயிரும். நீங்கள் பலனாக இருந்தால் சுற்றி இருக்கிறதெல்லாம் பலனாயிரும். நீங்கள் உற்சாகமாக இருந்தால் உங்கள் வீடும் உற்சாகமாக இருக்கும். நீங்கள் பலவீனம் ஆயிட்டீங்க, நான் சொல்கிறேன், எல்லாமே பலவீனமாயிரும். ஏன்னா நீங்கள் தான் ஜீவன். அல்லேலூயா. ஒரு தாய் என்று சொல்லும் போது உலகத்துக்கு ஜீவன் தருகிறவர். ஜீவனுக்கு அவங்க தான் காரணமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆண் இருந்தாலும் கூட அவன் ஒண்டியாக தான் இருப்பான். பெண் வந்தால் தான் அது ஜெனரேஷன் உருவாகுது. ஜீவனை அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. அதான் ஏவாளை பார்க்கும்போது பைபிள் சொல்லுகிறது, அவங்க எல்லா உயிருக்கும் அவங்க தான் மதர். ஜீவனுக்கெல்லாம் அவங்க தான் மதராக இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பிரியமானவர்களே, குறிப்பாக ஒவ்வொரு காரியத்தை நான் அதிலேருந்து அங்கங்கே பொறுக்கி உங்கள் மத்தியிலே பேசலான்னு நான் வந்திருக்கிறேன். யார் அந்த டைனமிக் உமன்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மணியை பார்த்து கேளுங்க, நீயா? யார் அந்த துடிப்பான பெண், சுறுசுறுப்பான பெண்? ஸோ இன்றைக்கு பெண்களெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கணும், துடிப்பாக இருக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பைபிளில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது இந்த 13ஆம் வசனத்தை படிங்களேன். 13ஆம் வசனத்திலேருந்து ஒன்றாக ஆரம்பிக்கின்றேன். நிறைய காரியம் பேசலாம், அங்கங்கே பொறுக்கி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தாய்மார்களும் சரி, ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருக்க வேண்டும்? 13ஆம் வசனம். ஆட்டு மயிரையும் சன்னலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். முதலாவது ஒரு பெண், டைனமிக் பெண் யார் என்றால் உற்சாகத்தோடு வேலை செய்யக்கூடியவதான் பெண். தன் கையினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறவள் பாயிண்ட். வேலையே செய்யாதவ பெண் அல்ல, வேலை செய்யணும். சில பேர் இன்றைக்கி நிறைய பேர் வேலை செய்ய மாட்டாங்க, குறிப்பாக பெண்ணாக வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்னை ராணி போல வைத்திருந்தார். அவங்க வீட்டுக்காரு ராணி மாறி வைத்திருக்கிறார். ராணி போல, ராணி மாறி அப்படின்னா என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? அது என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா என்னை ராணி போல் வைத்திருங்க, ஒரு வேலை செய்ய எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேலை எங்கள் அப்பா அம்மா வீட்டில் நான் செய்யவே மாட்டேன். எடுத்த மங்கையும் கழுவ மாட்டேன், துணி எல்லாம் அப்படியே ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னை ராணி போல வைத்திருந்தாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்து நிற்கிறது. வீட்டுக்காரி இடத்துல வந்தோன்னே, எங்கள் அப்பா என்னை ராணி போல ராணியாக வைத்திருந்தாங்க, என்னை ராணி மாறி தான் வைத்திருக்கீங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க அன்பார்களே, அவர் தன் கைகளாலே மகிழ்ச்சியுடன் வேலையை செய்வார். அல்லேலூயா. ஒரு கட்டாயத்தினால் அல்ல, ஒரு கடமையினால் அல்ல, ஒரு வற்புறுத்தினால் அல்ல, ஒரு அடிமையினால் அல்ல, உற்சாகத்தோடு. அல்லேலூயா. அவன் வீட்டில் ஒரு பெண் எப்படி வேலை செய்ய வேண்டும்? உற்சாகத்தோடு செய்யணும். உற்சாகத்தோடு.
எந்த காரியம் செய்தாலும் என்ன இருக்கணும்? உற்சாகத்தோடு செய்கிற ஒரு பெண்ணு தான் ஒரு டைனமிக் உமன். துடிப்போடு சுறுசுறுப்பாக. சில நேரத்தில் சில வீட்டில் நீங்கள் பாருங்கள், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சில பெண்கள் வேலை செய்து வந்தாலும் வீட்டில் அவர்கள் வேலை செய்கிற ஒரு பெண்களாகவே இருப்பார்கள். தூங்க மாட்டாங்க, ஏதாவது செய்து கொண்டே இருப்பாங்க, ஏதாவது காரியங்கள். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டைனமிக், அந்த பவர், அந்த ஆற்றல், அவங்க என்ன செய்யும்? உற்சாகத்தோட ஊழியம் செய்யக்கூடியவர்களாக, வேலை செய்யக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அப்போ பெண்கள் என்றால் அவங்க நன்றாக வேலை செய்யக்கூடியவர்களாக வீட்டிலும் சரி காணப்பட வேண்டும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவள் தன் கைகளால் உற்சாகத்தோடு அல்ல மகிழ்ச்சியோடு வேலைகளை செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. முதல் அடையாளம், ஒரு பெண் என்றால் வேலை செய்யணும். வேலையே செய்யலை, எனக்கு வேலையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாதுன்றா உங்களுக்கு ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது. அவள் எப்படிப்பட்டவளாம்? 27ஆம் வசனம் பாருங்க. அவள் எப்படிப்பட்டவள்? அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அல்லேலூயா. she is not lazy woman. டைனமிக் உமன் சொல்லும்போது அவங்க லேசியாக இருக்க மாட்டாங்க, அப்படியே உறங்கிக்கிட்டு தூங்கிக்கிட்டு சோம்பேறியாக. நோ, பைபிள் அப்படி சொல்லலை. அவர் சோம்பேறி இல்லாதவர். சுறுசுறுப்பு சொன்னலை. அவர் சுறுசுறுப்பாக இருப்பா என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சோம்பேறி அப்பத்தை அவர் தேடுவதல்ல, சோம்பேறி அப்பத்தை அதை நாடுவதல்ல. ஒருவேளை அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு அநேக வேலைக்காரச்சிகள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர் பெரிய பணக்காரி, நல்ல வசதிகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் வசதி இருந்தாலும் வேலைக்காரர்கள் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் நான் சோம்பேறியாக இருப்பேன், நான் சும்மா இருப்பேன், எல்லாம் மற்றவங்க செய்யட்டோன்னு அப்படிப்பட்டவள் அல்ல. இவ்வளவு இருந்தும் பைபிள் சொல்லுது, சோம்பேறியான அப்பத்தை அவள் சாப்பிட மாட்டான். வீட்டு காரியங்கள் எப்படி இருக்குதோ என்று கவனமாக இருக்கிறவள் தான் டைனமிக் உமன். அல்லேலூயா. எல்லா வீட்டுக்காரர் எல்லாம் ஒழுங்காக இருக்குதா, அப்படி இருக்கா, எல்லாம் சரியாக இருக்குதா என்று அப்படிப்பட்ட கவனிக்கிறவர் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவள் பணக்காரியாக இருந்தாலும் வேலைக்காரர்கள் இருந்தாலும் வேலை செய்யக்கூடியவர் தான். வேலை சில நேரத்தில் சில ரெஸ்டாரண்ட்டில் போவேன், அந்த முதலாளி அங்கே இருப்பார். அந்த முதலாளி அங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்களா, அவரும் பல வேலைகளை செய்வார். அங்கே அவ்வளோ வேலைக்காரர் இருந்தாலும் அவரும் தன் வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறத சில நேரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் இந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். நான் வேலை செய்கிற இடத்துல கூட முதலாளி இருப்பார், ஆனால் வேலை செய்யும் போது அவரும் அங்கே வேலை செய்வார். எனக்கு எல்லாமே இருக்குது, நான் ஏன் செய்யணும்னு நினைக்க மாட்டார், அவர் செய்வார். ஸோ இங்கே அங்கே சொல்லப்பட்டிருப்ப, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 15ஆம் வசனம் பாருங்க, அவள் எவ்வளவு சுறுசுறுப்பானவர் பாருங்க. 15ஆம் வசனம், இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து, தன் வீட்டாருக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளிக்கிறார். அப்படின்னா இஸ் டெலிகேட், அவங்க வேலைகளை பகிர்ந்து கொடுக்கிற. அவர் கீழே நிறைய பேர் வேலைக்காரர் இருக்காங்க. இஸ் a குட் மேனேஜ்மெண்ட். அவர் நல்ல நிர்வாகம் செய்கிறவர். எல்லாருக்கும் வேலைகளை பகிர்ந்து கொடுத்து வீட்டு காரியங்கள் ஆகாரம் வீட்டில் இருக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளவள். அதான் பாருங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா? இருட்டோடு. நான் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் இருக்கும்போது மணி காலை 5, ஆனால் அது இருட்டில் வெளிச்சமாக வந்துடுச்சு. அங்கே 5 மணிக்கெலாம் அங்கே விடிஞ்சிரும். நம்ம நாட்டில் 6 மணி 7 மணி 6 மணி 5 மணி தான் இருட்டாக தான் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவள் இருட்டோடு என்னவா? இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு பெண்ணானவ வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணும்? முட்டை பொரிக்கணும், ரொட்டி செய்யணும், தோசை செய்யணும், இட்லி செய்யணும். அங்கே தான் சொல்லப்பட்டிருக்குல்ல, நான் சொல்லலை. அவங்க எழுந்தது அவங்க பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். இதுதான் ஒரு பெண்களுடைய காரியம். காலை தோறும் எழுந்து வீட்டில் எல்லாருக்கும் ஆகாரம் உண்டா அவதான் ப்ரிப்பேர் பண்ணுறான்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு பரவாயில்ல, இன்றைக்கு ஹலோ அடிச்சு என்ன ஃபுட்டு?
அப்படி இறங்குது, வந்து 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 இறங்குது. நல்லா சாப்பிட்டு நல்லா பெம்பிளி மாசு மாதிரி இருக்க வேண்டியதான். எல்லாம் சத்து இல்லாதது, சொத்தையும் என்ன எப்படி செஞ்சானு தெரியல. எல்லாமே வீட்டில் வந்து டக்குன்னு வீட்டு முன்னுக்கு அப்படியே வந்து இறங்குது. ஒரு காரியம் செய்ய தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலம் இப்போ இருக்குது. இன்னும் அடுத்த நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்க போதாங்கன்னு தெரியல. ரோபோட் வந்து வாயில் சாப்பாடு வைக்க போகுது, பல்லு வளர்க்க போகுது, எல்லாம் அதே வந்து செய்ய போகுது. ஆனால் இங்கே அவள் வேலைக்காட்சி இருந்து எல்லாமே இருந்தாலும் கூட அவள் எழுந்து நெஞ்சு வீட்டில் ஆகாரத்துக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் டெலிகேட் பண்ணி அவங்க அந்த வேலையை கொடுத்து அவங்க அந்த வீட்டில் காரியங்களை ஒழுங்குபடுத்துறதை பார்க்குறோம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அப்போ டைனமிக் உமன் ஒரு சுறுசுறுப்பான ஒரு துடிப்பான ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்றால் அவர் சோம்பேறியாக இருக்க மாட்டார். அவளுக்கு தெரியும், பைபிள் அறிஞ்சிருக்கா போல. வேதம் ஒருவேளை கர்த்தருடைய காரியம், அதாவது வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் போட்டிருக்கு. அதான் அவள் இன்று வேலை செய்து வீட்டில் இருக்க எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துகிறார்கள். ஸோ இன்றைக்கு பெண்களாக இருக்கிற, தாய்மாராக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, திருமணம் செய்ய போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சமைக்காவிட்டால் வாழ்க்கையிலே நீங்கள் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் பைபிள் சொல்கிறது அவள் வீட்டு ஆகாரங்களை ஆயத்தப்படுத்துகிறவளாய் காணப்படுகிறாள். ஸோ அதனால் ஒரு டைனமிக் உமன் எப்போதும் அவள் வந்து சமைத்து வீட்டில் ஆகாரம் இருக்கிறதுக்கு அவங்க தான் முதல் காரணங்க. நான் ஒரு தடவை என் மனைவியை பார்த்து கேட்டேன், நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற, கால் வலின்ற, அப்புறம் போய் அங்கே செய்கிற, உடம்பு வலின்ற போய் செஞ்சுக்கிட்டு இருக்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த வார்த்தையை வச்சு தான் கொஞ்சம் இங்கே எழுதுனேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது சமைக்க அப்படின்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது சமைக்க அப்படின்னாங்க. ஓ, எனக்கு புரியல, நான் ஆம்பளை, எனக்கு தெரியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்கு. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவள் கையினால் உற்சாகத்தோடு வேலை செய்வான். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, தன் கையினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறவன். நீங்கள் அநேக பெண்களை நான் பார்த்துருக்கேன், அவங்க சமைப்பாங்க, பல காரியம் செய்வாங்க, துருத்துன்னு இருப்பாங்க, அவங்க ஓய்வு எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தாய்மார்களுக்காக சொல்லு. நீங்கள் வயசாகி கூட இன்னும் ருசியாக சமைக்கிறீங்க பார்த்தீங்களா? அன்பானவர்களே, அவர்கள் துடிப்போடு உற்சாகத்தோடு வேலை செய்கிறவர்களாய் காணப்படும். ரெண்டாவது காரியம் என்ன? 12ஆம் வசனம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமை அல்ல நன்மையை செய்கிறாள். இரண்டாவது டைனமிக் உமன் யார் என்றால், அவள் தன் முழு குடும்பத்துக்கும் நல்லது செய்பவள். தன் முழு குடும்பத்துக்கும் நல்லதை செய்பவள். ஏதாவது கெட்டது செய்கிற அம்மா மாதிரி இருக்கீங்களா? கை தூக்குங்க. வீட்டுக்கு சூனியம் வைக்கிறது, பிள்ளைகளுக்கு சூனியம் வைக்கிறது, வீட்டுக்காருக்கு ஏதாவது குழி நோண்டு வைக்கிறது, இல்லை சாப்பாடில் விஷம் போடுறது இருக்கீங்களா? அரைச்சோம், என் பையன் அப்படி செஞ்சுட்டான், வீட்டுக்காரர் நல்லவர் இல்லை, அதனால் எலி மருந்து போட்டுடுறேன். அன்பானவர்களே, ஒரு தாயானவர் அந்த குடும்பத்துக்கு நல்லதை தான் செய்வாள். அல்லேலூயா. அவங்க நல்லதை மாத்திரம்தான் செய்வாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்ல முழு குடும்பத்துக்கும் நல்லது செய்கிறது மட்டுமல்ல, குறிப்பாக தன் புருஷனுக்கு நல்லது செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. சொன்னால் சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வாங்க, புருஷனுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி மனைவி மருங்களை சில பேர் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு மட்டும் நல்லா செஞ்சுட்டு வீட்டுக்காரங்க மாட்டி கழட்டி விட்டுருவாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது, கணவர் மட்டும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் எதையும் தாங்கும் இருதயம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, இந்த வசனத்தை கவனிங்க. அவள் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையை செய்வாள். இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கு? இது எங்கே கேட்டிருக்கீங்க தெரியுமா? எங்கே? உடன்படிக்கை செய்வோம் திருமணத்தில். அதை நினைவு கூறுது. உயிரோடு இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். எப்போ? சாகிற வரைக்கும். பாதி இல்லை, பிரச்சனை வரும்போது இல்லை, போராட்டம் வரும்போது இல்லை. பைபிள் சொல்லுது, அவள் உயிரோடு இருக்கும் அளவும்
அவனுக்கு தீமை அல்ல. அவள் உயிராக இருக்கிற வரைக்கும் தன் புருஷனுக்கு நன்மை மாத்திரம்தான் செய்வாளாம். அதுதான் நம்ம திருமணத்தில் உடன்படிக்கையில் சொல்கிறோம். அவள் மாற்றமில்லை, புருஷனம்தான் உயிரோடு இருக்கும் மட்டும் பிறர் முகம் பாராமல் உனக்கே உண்மையா இருப்பேன் என்று தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு உடன்படிக்கை செய்தீர்கள், மனுஷனோடு அல்ல. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்க செய்கிற இந்த உடன்படிக்கை இது மனுஷனோடு அல்ல, தேவனோடு செய்திருக்கிறீர்கள். மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் உமக்கே உண்மையா இருப்பேன் என்று கர்த்தர் இங்க நம்ம அதாவது நம்ம வாக்குறுதி கொடுக்கிறோம். இங்க அவள் சொல்றது பாருங்க, அவள் உயிரோடு இருக்கும் அளவும் அவனுக்கு தீமை செய்யாமல் நன்மைகளை செய்கிறேன். மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நான் உமக்கு உண்மையா இருப்பேன் என்று நாம் இன்று செய்கிறோம். நாம் வாக்கு கொடுக்கிறோம். நாம் நினைக்கிறோம் மனுஷனுக்கு முன்பதாக கொடுக்கிறோம்னு. கடவுளுக்கு முன்பதாக கொடுக்கிறோம் என்ற உணர்வு இருக்குமானால் நாம் மற்ற பிறர் முகத்தை பார்க்க மாட்டோம், பிறர் பெண்ணை தேடி போட மாட்டோம், பிறர் ஆணை தேடி போக மாட்டோம். ஏன் இது நடக்குது? அந்த கட்டளை, அந்த பிரமாணத்தை தைரியத்தோடு உடைக்கிறோம். காரணம் என்ன? நாம் தேவன் சமூகத்திலிருந்து உடன்படிக்கை செய்தோம் என்று அதை மறந்து விட்டோம். அதான் திருமணம் என்பது சாதாரணமான ஒரு காரியம், விளையாட்டு காரியம் அல்ல, சாதாரணமான காரியம் அல்ல. இது தேவனுடைய சமூகத்தில் திருமணமானது அது கனம் உள்ளது, அது பரிசுத்தம் உள்ளது என்று நாம் அப்படிதான் திருமணத்தை ஆரம்பிக்கின்றோம். அல்லேலூயா. இது ஆரம்பம் மட்டுமல்ல பிரியமானவர்களே, நடுவழியில் மட்டுமல்ல, கடைசி நம் உயிர் போகிற வரைக்கும் நாம் ஒருவருக்கு ஒரு தீமை செய்யக்கூடாது. புருஷனை செய்யக்கூடாது, புருஷனை மனைவி ஏமாற்றக்கூடாது, புருஷனை மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது. நான் ரெண்டு பக்கமும் பேசுகிறேன். திருமணம் செய்ய போற அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள், என்னுடைய வார்த்தை கவனம் செலுத்துங்கள். அல்லேலூயா, ஆமென். அவள் தீமை செய்ய மாட்டாள். அதே நேரத்தில் குடும்பத்துக்கு, வீட்டுக்கு, தன் புருஷனுக்கு எந்த வகையிலும் நஷ்டத்தை உண்டு பண்ண மாட்டாள். என்னது? நஷ்டத்தை, வீண் செலவை கொடுக்க மாட்டாள். வீண் காரியத்தில் செலவு பண்ணி குடும்பத்திலே புருஷனுக்கு நஷ்டத்தை கொண்டு வர மாட்டாள். அதாங்க காரியம். தீமை செய்ய மாட்டாள் என்றால் என்ன அர்த்தங்கள்? பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. குடும்பத்திலே புருஷனுக்கு தலைவலி கொடுக்க மாட்டாள். அவர் கொடுக்குற பணத்தை, வீட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் அலங்கரிப்பிலும் சுகமான வாழ்க்கையிலும் பல காரியத்தை வாங்கி செலவு பண்ணி கணவருக்கு நஷ்டத்தையும் குடும்பத்துக்கு தீமையும் அவர் உண்டு பண்ண மாட்டார். தன் புருஷன் மனைவி மேலே நம்பிக்கையாக இருப்பான் அங்கே போட்டிருக்கிறது. ஏனென்றால் அவளுக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும், எவ்வளோ பணம் அவளிடத்தில் வந்தாலும் ஞானத்தோடு அவள் நிர்வாகம் செய்து தன் குடும்பத்தை நடத்துவாள். அதான் புருஷன் தன் மனைவி மேல் நம்பிக்கையாக இருப்பான். பைபிளில் அந்த வசனம் வருதாங்க. அப்போ அன்பானவர்களே, இந்த டைனமிக் உமன் என்பவள் அவள் தன் குடும்பத்துக்கு நன்மை செய்பவள். அவள் தன் குடும்பத்துக்கு தீமையோ, தன் குடும்பத்துக்கு நஷ்டமோ, தன் குடும்பத்துக்கு வீண் செலவுகளை உண்டு பண்ண மாட்டாள். மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவளாக இருப்பா. 23, 26 வாசித்து பாருங்கள். அவள் எப்படிப்பட்டவள்? 23. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை 26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த டைனமிக் உமன் எப்படிப்பட்டவனா? வாய் திறந்தாவே என்ன இருக்கும்? ஊரு கதை, புருஷன் கதை, மனைவி கதை, குடும்ப கதை, எல்லாம் பேட் நியூஸ். சில பேருக்கு ஆசை தன் புருஷனை பற்றி கெட்டதாக சொல்கிறது ஆசை. அதை செவி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. மனையை பற்றி ஏதாவது கெட்டது சொல்கிறதுக்கு காது யானை காது மாதிரி ஆயிடும். கேளுங்க. டோன்ட் டாக் பேட் அபவுட் யுவர் ஹஸ்பண்ட். அதனால் தான் நான் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்கில் இதெல்லாம் நான் விதைப்பேன். உன் குடும்ப காரியம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. சர்ச் மெம்பர்கிட்ட போய் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது.
வீட்டுக்காரை பற்றி அங்கங்கே ஃபோன் அடித்து அங்கங்கே சரியில்லை, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி, இல்லை மனைவி இப்படி, என் மனைவி அப்படி. அப்போ நம்ம பிரியமங்கள் ஆவியில் முதிர்ச்சி அடைஞ்சவங்க நமக்கு இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சா, ஆமாம் ஓ அப்படியா அப்படியா. நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் வாயில ஞானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்கிறது, கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவுதாக. அப்படி என்றால் நாம் பேசுகிற வார்த்தை, நாம் செய்கிற காரியம் எந்த குடும்பத்தை உடைக்கக்கூடாது. எந்த கணவர் மனைவிக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கும் போது அவங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க பிரிகிற மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் செய்கிற கிரியைகள் கூட அவர்கள் உடைக்கவே கூடாது. அதான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுதாக. அது எந்த வகையில் மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், எந்த அநேக பேர் மாமனார் மாமியார் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கின்றேன். தயவு செய்து புதிதான வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதிகள் உங்கள் வாழ்க்கையை உள்ளுக்கு விடாதீங்க, விட்டு விடுங்க. அவங்க தவறு பண்ணிட்டோம், என்ன வேணால் நடக்கிறது, அவங்க பிரச்சனை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முன்னாடி சரியில்லைடா, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு புருஷன் மகன்கிட்ட சொல்லி குடும்பத்தை உடைச்சிடாதீங்க. கர்த்தர் இணைத்ததை நீங்கள் பிரிக்க கூடாது. அல்ல உன் மகன்கிட்ட உன் புருஷன் சரியில்லை, உன் புருஷன் அப்படி, உன் புருஷன் இப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற வார்த்தை அந்த குடும்பத்தை பிரித்து விடும். கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றால் மாமனார் மாமியார் கொழுந்தி கூட இருக்கிறவங்க எல்லாமே கர்த்தர் இணைத்ததை அதுக்குள்ளே நம்ம போடக்கூடாது, கவனமாக இருக்கணும். எதில் பண்ண சொல்லுகிறது விளங்குது. விட்டு விடுங்க, அவங்க வாழட்டும். எப்படின்னாச்சும் அவங்க தூரத்துலேருந்து அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்கு ஆலோசனை கேட்டால் சொல்லுங்கள், இல்லாவிட்டால் விட்டுருங்க. ரொம்ப சீரியஸாக போகாதீங்க, ரொம்ப சீரியஸாக ஈடுபட. லெட் தேம் என்ஜாய். பைபிள் சொல்லுது, உன் இள வயதில் மனைவியோடு வேதனையாயிரு. அப்படியே போட்டிருக்கு. இள வயதில் மனைவியோடு சந்தோஷமாயிருன்னா விட்டுருங்க. அவங்க சிரிக்கட்டும், போகட்டும், ஊரை சுற்றட்டும். லேட்டாக வராங்களா சீக்கிரம் வராங்களா அது அவங்க பாடு, அது அவங்க லைஃபுங்க. நீங்கள் தலையிடக்கூடாது. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கிறது. ஆனால் தான் புருஷனானவன் தாய் தகப்பனை விட்டு அப்படின்னு போட்டிருக்கிறது. மனைவியானவள் தன் வீட்டார் தகப்பன் வீட்டை மறந்து அப்படின்னு போட்டிருக்கிறது. அங்கே மறந்துடணும், இங்கே விட்டுடணும். தூரத்துலேருந்து ரிமோட் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது பையனை. ஏய் உன் மனைவி சரியில்லடா, உங்களோட மனைவி இப்படி அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட பையன்கிட்ட ரிமோட் கண்ட்ரோல். இன்னும் சில பெற்றோர் ரிமோட் கண்ட்ரோல். டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் சில்ட்ரன். அல்லேலூயா. சத்தமே காணும். விட்டுருங்க, அவங்க எப்படினாச்சும் போட்டோம், எப்படினாச்சும் வாழட்டும். இந்த பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், அதுக்கு குறிப்பிட்ட வயசு தான் பால் கொடுக்குது, குறிப்பிட்ட வயசு தான் கவனிக்குது. அது முடிஞ்சால் அடித்து விரட்டி விடும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்தது இல்லையா? அவருக்கு தெரியுது போகுது. பறவைகளை பாருங்கள், தன் உயிரை கொடுத்து பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்கும். ஆனால் குறிப்பிட்ட வயசு வந்தோடனே போ 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 சொந்தமாக வாழு போ. நம்ம தான் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி விட்டீங்க? ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி விட்டீங்க? அதான் இப்போ என்னோட கேள்வி. என் பையன் கல்யாணம் பண்ணினா 2 மாதம் சென்று விரட்டி விட்டேன். இப்போது 1 வருஷம் இருந்தால் வீடை வாங்கினா, அந்த வீடு ரெடி ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னா நீ வீட்டுக்கு வந்து மற்ற காரில் பொருளாக வாங்கு, திரும்ப போயிடு. அதுதான் அவங்களாம் இப்போ கொஞ்ச நாளாக என் கூட இருக்கிறாங்க. அது அவங்க வாழ்க்கை அவங்க உண்டு. நான் என் மணியோடு என்ஜாய்ட்டு இருக்கேன். நான் அவங்க வாழ்க்கையில் தலையிடணும், அவங்க என்ஜாயாக இருக்கட்டும். ஸோ மாமனார் மாமியார், நீங்கள் இது ஆலோசனை, இது நல்ல ஆலோசனை, பைபிளை கேளுங்கள். தன் தாய் தகப்பனை விட்டு விலகி இந்த காரியத்தை திருமணத்தில் கவுன்சிலிங் கொடுப்பேன். அதை வந்து படிக்கலாம், பொதுவாக யாரும் வந்து படிக்கலாம். அல்லேலூயா. அவள் என்ன எப்படிப்பட்டவ? வாயை திறந்தால் போதகம் வரும். ஆமென்.
கணவரை பற்றி நல்லதை பேசுகிறவர், மனைவியை பற்றி நல்லது பேசுகிறவர், குடும்பத்தை பற்றி நல்லது பேசுகிறவர். குறிப்பிட்ட நபர்கிட்ட ஆலோசனை போகலாம், ஆனால் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கணும், கடவுளோட நெருக்கமுள்ளவர்களாக இருக்கணும், அவங்க வேதத்தை தெரிஞ்சவர்களாக இருக்கணும். அவங்களோட ஆலோசனை பைபிள் பிரகாரம் இருந்தால் நீங்கள் அவங்களை சந்திக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யுது, அந்த நபருக்கு கேள்வி போடும் போது அவர் எப்படி சபைக்கு வருவா, என் பேரை சபையை முழுவதும் கெடுத்துட்டாங்க பாஸ்டர், என் பேரை சபையில் எல்லாத்தையும் சொல்லி கெடுத்துட்டாங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. சில நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரியமானவர்களே நாம் மிக கவனமாக இருக்கணும். ஒரு மனைவியானவர் ஒரு வாயிலிருந்து பேசும்போது அது போதகம், அது நல்ல ஞானம் உள்ளதாக காணப்பட வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம் முடிக்கிறேன். மூணாவது காரியம் என்னவென்றால், அவள் மற்றவர்கள், அதாவது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவள், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவள். மாற்றங்களை பாருங்க, அவங்க அதாவது மாசமாகறாங்க, அவங்க கர்ப்பம் தெரிக்கிறாங்க, ஒரு பெரிய மாற்றம் அவங்களுடைய லைஃப்பில். அந்த மாற்றத்தை அவங்க சந்திக்க ரெடியாக இருக்கிறாங்க. கணவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஆனால் இவங்க தான் ரொம்ப மாற்றத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. எதுவும் சாப்பிட முடியாது, வாந்தி வரும், மயக்கம் வரும். இவர் வீட்டுக்காரர் அழகாக மைனர் மாதிரி சுற்றுவார். ஆனால் இப்போ பெண்கள் பாருங்கள், அந்த மாற்றத்தை ரெடி டு ஃபேஸ். அந்த மாற்றம் இல்லை, பெண்கள் எல்லாம் உங்களுக்கு சல்யூட். ஏன்னா உங்கள் அப்பாவை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் இடத்த விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஒரு புதிய குடும்பத்துக்கு நுழைக்கிறீங்க. எல்லாம் புது மூஞ்சி, எல்லாம் புதிய நபர், எல்லாம் புதிய விதம். ஏன்னா அங்கேருந்து உங்கள் வீட்டில் இருந்து இங்கே வரீங்க. அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய வித்தியாசமான நபர்கள் எல்லாம் அவர்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தைரியமாக ஒரு வீட்டுக்குள்ளே வரீங்களா, நீங்கள் டைனமிக் உமன். யூ ஆர் த டைனமிக் உமன். பிகாஸ் ஒரு மாற்றத்தை, ஆண்கள் ரெடியாக இருக்கீங்களா? எங்கள் அப்பா பிடிச்சிக்கணும், எங்கள் அம்மா பிடிச்சிக்கணும், எங்கள் அம்மா அந்த சாரியை நான் அந்த காலத்தில் பிடிச்சது இது வரைக்கும் விட மாட்டேன், நான் உத்தமனான மகன். ஆனால் பெண்ணானவள் எல்லாத்தையும் விட்டு, குடும்பத்தை விட்டு, அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டு அவள் ஒரு பெரிய மாற்றத்தில் தன் இருதயத்தை திருப்புறார். ஒரு புதிய ஒரு என்வாயர்மெண்ட், ஒரு புதிய ஒரு வித்தியாசம். மாமியார் என்ன கேரக்டர்னு தெரியல, மாமனார் என்ன கேரக்டர்னு தெரியல, அது வீட்டில் இருக்க கூட பிறந்தவங்க என்ன கேரக்டர்னு தெரியல. ஆனால் அங்கே வந்து வித்தியாசமான சாப்பாடு, வித்தியாசமான ரூம், வித்தியாசமான சூழ்நிலை, அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பற்றியாங்க. திஸ் இஸ் அ டைனமிக் உமன். ஹல்லேலூயா. வித்தியாசத்தை எதிர்பார்க்குறோம். ஆண்களை ரெடியாக இருங்க. இங்கே பார்க்குறீங்க எல்லாம் ஆண்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாச நாங்களும் வித்தியாசத்தை, மாற்றத்தை, சவாலை சந்திக்க ரெடி. கல்யாணம் பண்ணும்போது மாற்ற சவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. மாற்றத்தை அவர் எதிர்நோக்கிறவர். நாயில் போட்டுக்க போலே menyesuaikan diri, dia boleh menyesuaikan diri. ஆனால் தான் பெண்கள் அவங்களுக்குள்ள அவ்வளோ பலம் இருக்குங்க. அவ்வளோ எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டு, எல்லாத்தையும் விட்டு அவங்க வராங்கன்னா, அந்த காலத்தில் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி போகும்போது எல்லாம் அழுந்தோம். எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் திருமணம் நடக்கும்போது எல்லாம் அழுகுறோம். ஏன் அழுந்தோன்னு தெரியல. சினிமாவில் அப்படி தான் நடக்குது. அதில் நாங்களும் அழுந்தோம். அக்கா, எங்கள் பெரிய அக்கா கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் கட்டி பிடிச்சி அழுந்தோம். அவங்களும் கண்ணீரோடு போனாங்க. ஆனால் இப்போ ஆட்டம் என்ன பாருங்கள், அந்த ரிசப்ஷனில் வருவாங்க பாருங்கள், என்ன ஆட்டம், அவ்வளோ சந்தோஷமாக போனாங்க. ஆனால் அந்த நாள் அந்த உறவு, அந்த பாண்ட், அந்த பைண்டி, அந்த உறவுகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை போகும்போது அது அவ்வளவு வலிக்கும். இப்போ வயசானவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கோ பொண்ணு சரி ஆட்டமாக ஆடுது. அப்படி ஆட்டம்தான். வாழ்க்கை ஆடாமல் இருந்தால் சரி, வாழ்க்கை ஆடாமல் இருந்தால் சரி. ஒரு பெரிய மாற்றத்தை அவள் சந்திக்கிறாள். அதை பெரிய காரியமாக இருக்கின்றது அவருடைய வாழ்க்கையில். கடைசியாக மூன்றாவது, அவள் யார்? டைனமிக் உமன் என்று சொல்லும் போது பல பரிமாணம் கொண்டவள். பல பரிமாணம் கொண்டவள் அப்படின்னா சகலகல வல்லவி.
யாரவ? ஒரு தாய், ஒரு பெண்ணானவள் சகல கலாவல்லவி, பல பரிமாணம் கொண்டவள். 14 வசனத்தை வாசிங்க. அவளுடைய நிலைமையை பாருங்க. அவள் எப்படிப்பட்டவள் பாருங்க. ஒரு தாய் மட்டும் இல்லை, ஒரு மனைவி மட்டும் இல்லை, அவள் யார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட மனைவியாக நீங்கள் இருக்க வேண்டும், தாயாக இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் வசனம். அவள் வியாபார கப்பல்கள் போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள், இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளிக்கிறாள், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இது எதை கொடுக்குது என்றால், அவள் ஒரு பிஸ்னஸ் லேடி, ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண். தன் புருஷனுடைய வருமானத்திலே வீட்டை சமாளிக்காதபடி தன் புருஷனுக்கு ஆதரவாக உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கையினால் ஏதாவது வியாபாரத்தை செய்யலாம், பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரலாம், ஏதாவது வழியிலே பணம் வீட்டிலே கொண்டு வந்து புருஷனுக்கு ஒரு ஆதரவாக குடும்பத்துக்கு ஒரு நல்ல செழிப்பு உண்டு பண்ண அவள் என்ன செய்கிறா? திட்டம் போட்டு வியாபாரத்தில் கை வைக்கிறாள். இவங்க தான் டைனமிக் உமன். புருஷனுக்கு ஆதரவாக பொருளாதாரத்தில் எந்த வகையில் உதவி செய்ய முடியும் என்று அறிஞ்சு வீட்டிலும் வேலை செய்கிறா, வெளியும் போய் பணம் தேடுறா. இன்றைய நாளிலே கணவரும் மனைவி வேலை செஞ்சால் தான் சமாளிக்க முடியும். பெரிய வீடு, பெரிய காடி நல்லா இருக்கணும்னா 2 பேரும் வேலை செய்யணும் இந்த நாட்களில். ஆனால் இங்கே போட்டிருக்கு, மனைவிகள் வேலை செய்யலாமா பாஸ்டர், மனைவி வேலைக்கு அனுப்பலாமா பாஸ்டர், உங்கள் மணி வேலை செய்யலையே அப்படின்னா உங்கள் எண்ணத்தில் வரமே. சில பேர் அப்படி தானே அங்கே உட்காந்துக்கிட்டு இப்படியே என்னையே கொஞ்சம் கவனிக்கிறது. உங்களுடைய எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. என் மனைவி 17 வருஷம் வேலை செஞ்சாள். திருமணம் செய்து வீட்டில் இரு என்று சொல்லி ஊழியத்துக்கு நீ வரணும் சொல்லி தான் கூப்பிட்டேன். ஆனால் இப்பயும் அவள் கையினால் ஏதாவது காரியத்தை செய்து குடும்பத்துக்கு ஒரு பக்க பலனாக இருக்கணும்னு சரி செயல்படுகிறான். இன்றைக்கி நிறைய மனைவிகள் நான் பார்க்குறேன், நீங்கள் ஏதாவது வீட்டில் தொழில் செய்கிறீங்க, பிஸ்னஸ் செய்யுங்க. புருஷன் பணத்தை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்கள் ஏதாவது செய்யணும். ஏதாவது கர்த்தர் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கட்டும். அவள் பாருங்க, அவள் என்ன செய்கிறா பாருங்க. 14ஆம் வசனம். அவள் வியாபார கப்பல்களை போல. வியாபார கப்பல் பார்த்துருக்கீங்களா? பிளாபுவானுக்கெல்லாம் அங்கே போங்க, அங்கே தெரியும். பெரிய பெரிய கொண்டெய்னர் இறங்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட். அப்புறம் பெரிய லெவலில் மூவ் பண்ணுறான். சாதாரணமாக சில்லற வேலை செய்யல, கப்பல் லெவலில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறான். ஹல்லேலூயா. இல்லை பார்த்து நாங்கள் வீட்டிலே தான் இருப்போம், நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம், வீட்டுக்காரர் மட்டும் கஷ்டப்படட்டும், அவர் ஏதாவது செய்யட்டும். நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை இருக்கும். இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இவ செய்ததை நீங்கள் செய்யணும். அவள் என்ன செய்கிறா? அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை வீட்டுக்கு கொண்டு வருகிறாள். பணத்தை கொண்டு வரா. தூரத்தில் போய் பணத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரா. புருஷனுக்கு ஆதரவாக, பிள்ளைகள் சப்போர்ட். ஆகாரத்தை போய் தேடுறா, கொண்டு வந்து வீட்டில். மனைவியோடைய சம்பாதித்தில் சந்தோஷமாக இருக்கணும் போதும் அப்படின்ற திருப்தி இல்லை. ஆனால் அவள் என்ன செய்கிறா? உள்ள வேலை செய்கிறா பாருங்க. ஏதாவது காரியத்தை செய்து கொண்டு வருகிறா. ஒரு 2 வழியா 3 வழியா ஏதாவது வழியை தேடுகிறா. தான் 16ஆம் வசனம் சொல்லுது, ஒரு வயலை விசாரித்து போய் போய் என்ன பேரம் பேசுகிறாளா? பேரமா பேச, இது என்ன எவ்வளோ வரும், எவ்வளோக்கு நான் வாங்கலாம், என்ன செய்யலாம், இது எப்படி நான் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திராட்சை தோட்டத்தை போய் வாங்கி அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டாவது ஒன்று கப்பல் அந்த ஒரு பிஸ்னஸ்ஸு, இப்போ இன்னொரு பிஸ்னஸ்ஸு. ஹல்லேலூயா. She is a dynamic woman. குடும்பத்துக்கு பலனாக இருப்பவள். ஏதாவது வழியில் வீட்டை ஆதரிக்கணும், சப்போர்ட் பண்ணணும், புருஷனை சப்போர்ட் பண்ணணும், பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு அப்படிப்பட்டவள் பைபிள் இங்கே வர்ணிக்குது. She is a dynamic woman. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் தன்னை பெருமையாக்கவில்லை. சில நேரத்தில் சில பேர் மனைவி சம்பாதிச்சா முடிஞ்சு கதை. புருஷனை போட்டு நான் சம்பாதிக்கிறேன் தெரியுமா, எனக்கு உங்களோட சம்பளம் கூட தெரியுமா, அப்படி இப்படி திரும்பி அப்படியே தலையை தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி ப்ரைட்டாக பணத்தை சம்பாதிக்க நான் கொடுக்க மாட்டேன், நான் தான் என்னுடைய செலவு, நான் எனக்கு என்னுடைய காரியத்தை நான் கவனித்துக்குவேன், என்னோட மேக்கப் ஜாபா வாங்குறதுக்கு என் சம்பளம் சரியாக இருக்குது, என் துணி வாங்குறதுக்கே சரியாக இருக்குது பாஸ்டர். அப்படி இல்லை. 11ஆம் வசனம் பாருங்க. அவள்
அவள் புருஷனுடைய இறுதியும் அவளை நம்பும். அல்லேலூயா. என்னதான் சம்பாதிச்சாலும் கணவன் மனைவியாக சேர்ந்திருந்து குடும்பத்தை நடத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் வருகிற சம்பளத்தில் லாபத்தில் அவர் நஷ்டமான காரியத்தை செய்யாமல், அவர் தனியாக இல்லாமல் தன் புருஷனோடு சேர்ந்து தான் அந்த குடும்பத்தை கட்டுகிறார். அப்போ இந்த காரியத்தை இங்கே நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, 15ஆம் வசனமாக படிச்சுட்டுமா? இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு படியழைக்கிறாள். ஓகே, இது அவ பல பரிமாணம் என்று சொல்லும் போது குட் லீடர். அவள் ஷீ இஸ் அ குட் லீடர் இந்த ஹவுஸ். இந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க் இடத்துல வந்து பாருங்கள், வேலைகள் அழகானா ஷீ இஸ் அ குட் லீடர். பாருங்கள், சில பெண்கள் பாடுவாங்க, இசை வாசிப்பாங்க, சமைப்பாங்க, வியாபாரம் செய்வாங்க, அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, மியூசிக் வாசிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. எத்தனை பேர் உங்களுக்குள்ளே எத்தனை தாளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஒன்று தான் தெரியும், பஸ் என்ன தோசை மட்டும் தான் சொல்ல தெரியும். அப்படியா? நான் நம்பலை. நீங்கள் நிறையா காரியம் உங்களுக்குள்ளே இருக்குது. எத்தனை பேர் நம்புறேன்? உங்களுக்குள்ளே பல திறமை இருக்கிறது. அல்லேலூயா. பின்னால் வச்சா நிறைய கை வரலாம். இங்கே கத்தி, புக்கு, ஸ்போர்ட்ஸு. எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸு? சில பேர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஹாபியில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பல திறமை உடைய பெண்கள் தான் சகலகலா வல்லவி. அது கூட சொல்ல மாட்டேங்க. டைனமிக் உமன் என்றால் சகலகலா வல்லவி தான். எல்லா ஆற்றலும் அந்த ஒரு நபருக்குள்ளே இருக்கும். நல்ல டீச்சராக இருப்பாங்க, நல்ல தாயாக இருப்பாங்க, நல்ல மனைவியாக இருப்பாங்க, நல்ல சமயக்காரர்களாக இருப்பாங்க, நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய இருப்பாங்க. எல்லா திறமையும் அந்த பெண்களுக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பெண்கள் இதை ஏற்றுக்கிறீங்க? சத்தம் குறைவாக தான் இருக்குது. கடைசியாக 2 தடவை சொல்லிட்டீங்க பாச. கடைசியாக 20ஆம் வசனம். அவள் எப்படிப்பட்ட டைனமிக் உமனா? 20வது வசனம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். அல்லேலூயா. அவ யார் என்றால் தன் குடும்பத்தை மட்டும் ஆதரிக்கிற பாதுகாக்கிறவள், சமுதாயத்தில் ஒரு இம்பேக்ட் கொடுக்கிறவ. சமுதாயத்தில் ஒரு இம்பேக்ட் கொடுக்கிற ஒரு பெண் அவ. ஏழைகள் மேலே இறங்குறவ, எளியோருக்கு கொடுக்கிறவ, தன் வருகிற லாபத்தில், தன் வருகிற ஆசீர்வாதத்தில் பிறருடைய கண்ணீரை அவர் கவனிக்கிறவர். அது அப்படி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கஷ்டப்படுகிறவர்களை, தேவை உள்ளவர்களை அவர் மறக்கலை. ஏதாவது வகையில் அவர் இரக்கம் காட்டி அவர்களுடைய வேதனை, கண்ணீர் அவர் செவிகளிலே விளங்கி அவர் என்ன செய்கிறாண்டா, அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நபராக காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சுருக்கமாக பார்க்க போனால் இன்னும் நிறையா இருக்குது. அந்த வசனத்தில் ஒன்று ஒன்றா எடுத்தால் நான் நிறையா பேசலாம். ஆனால் சுருக்கமாக சில காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது என்ன? அதான் தெரில பாச. முதலாவது என்ன? தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறவர்கள். இரண்டாவது, அவள் தன் முழு குடும்பத்துக்கும் நல்லது செய்பவள். மூணாவது, மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவர். நாலாவது, பல பரிமாறம் கொண்டவள். கடைசியாக அவள் ஏழைகளுக்கு இரக்கம் செய்பவள். ஏழைக்கு இரக்கம் செய்பவள். இதுதான் ஒரு தாய், இதுதான் ஒரு மனைவி, இதுதான் ஒரு பெண். நீங்கள் ஆற்றல் நிறைந்தவர்கள். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை, நீங்கள் பயங்கரமான ஆயுதம், நீங்கள் பயங்கரமான சக்தி. எத்தனை பேர் நம்புறீங்க? பெண்களே, இந்த வசனத்தை வச்சு சொல்கிறேன், நீங்கள் பயங்கரமான சக்தி. அல்லேலூயா. உங்களால் குடும்பம் கட்டப்படும். ஆமென். அல்லேலூயா. உங்களால் குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. அதே வேளையில் உங்களால் குடும்பத்தை உடைக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா 2 செய்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. அதான் சொல்லுங்க, நல்ல மனைவி வந்து வீட்டை கட்டுவான்னு போட்டிருக்கல. அவள் கட்டக்கூடிய ஆற்றல் வந்து மனைவிகளுக்கு, தாய்மார்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஸோ டைனமிக் உமன்லாம் என்ன பார்ப்போம். மற்றவங்கள பார்க்காதீங்க, நீங்கள் தான் பார்த்து, உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் தான் ஐ ஆம் த டைனமிக் உமன். நீங்கள் தான் எவ்வளோ ஆற்றல், எவ்வளோ திறமை, எவ்வளவு கிஃப்ட்டு உங்களுக்குள்ள தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சாதாரணமாக உங்களை பார்க்காதிருங்கள். சில தாய்மார்கள் தனியாக இருக்கிறீங்க, உங்களுக்கும் எவ்வளோ ஆற்றல், உங்களுக்கு எவ்வளோ பலன் தெரியுமா?
ஆண் துணை இல்லாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து வரீங்களே, அதுக்காக உங்களுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். இது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆற்றலாக இருக்கிறது. ஸோ இது வேலையில் கூட அன்பானவர்களே, நாம் தாய்மார்களாக இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உன் பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ ஏமாற்றம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறேன் அப்பா. எத்தனை பேர் பெண்கள் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, ஏமாற்றப்பட்டு இருக்கீங்க. இன்று இரவு ஆண்டவர் உங்கள் ஆறுதல் படுத்துவாராக, ஆறுதல் படுத்துவாராக. தனியாக நிற்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார், உங்களோடு இருப்பார், உங்களுக்கு துணையாக இருப்பார். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஒவ்வொரு தாய்மார்கள், தேவன் உங்களை அற்புதமாக படைத்திருக்கிறார், அற்புதமாக உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். அவ்வளவு ஆற்றல் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்றது. இந்த நீதிமொழி 31 குணசாலியான பெண் கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லும் போது இவ்வளவுப்பட்ட அருமையான காரியம் இந்த பெண்களுக்குள்ள இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேங்க்யூ ஜீசஸ். சோசரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் கைகளை வைத்து, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பரலோக பிதாவே, இந்த அற்புதமான நேரத்திலே உம் சமூகத்தில் வருகின்றேன். இன்று நீதிமொழிக்கு 31 அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே, குணசாலியான பெண் யார் என்று இன்றைக்கு நாங்கள் தியானம் செய்தோம். அவ்விதமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பெண்கள், திருமணம் செய்தவர்கள், தாய்மார்கள், தனித்து வாழ்கிற தாய்மார்களும் எல்லாரையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே. Shalom, praise the Lord. தாய்மார்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். பலமும் அன்பும் அனைத்தையும் உள் அடக்கியது அவர்களின் தாய்மை. மரியாளின் நம்பிக்கையிலிருந்து பாட்டி யோவேசாலின் கற்பித்தல் வரை விசுவாசத்தில் அவர்களின் பங்கு ஒப்பிட முடியாதவை. எக்காலத்திலும் எவ்விடத்திலும் விசுவாசமோடு ஒரு தாயின் அன்பு இருக்கும். அவதூறு பேச்சுக்கு பயப்படாமல் தேவனின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஜனங்களை மீட்பரை பெற்றெடுத்தார் அன்னை மரியாள். எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உயிரை காக்கும் ஒரு தாயின் அன்பு இருக்கும். தன் உயிரை பணைய வைத்து பார்வோனின் இராணுவத்திற்கும் அஞ்சாமல் நீரை மிதக்க வைத்து தன் மகனை காப்பாற்றியவர் மோசேயின் தாய் யோகபேத். எக்காலத்திலும் எவ்விடத்திலும் இருளை போக்கும் ஒரு தாயின் அன்பு இருக்கும்.
மலடி என்றும் எண்ணப்பட்டால் கண்ணீரோடு பொருத்தனை செய்து ஒரு தீர்க்கதரிசியை மகனாய் பெற்றெடுத்தாள் சாமுவேலின் தாய் அன்னாள். தாய்மார்களின் அன்பு உயர்ந்தது. விசுவாசம், பலன், உறுதியான நம்பிக்கை, தைரியமான உள்ளம், ஜெபத்தில் உறுதி. எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஒரு தாயின் அன்பு விசுவாசத்தில் அவர்களின் பங்கு ஒப்பிட முடியாத ஒன்று. அனைத்து தாய்மார்களுக்கும் சிறுவர் ஊழியத்தின் அன்பார்ந்த அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். நன்றி.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோனே ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்து வரமட்டும் சதா காலமும் கூடவே இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஷாலோம் ஷாலோம்.